பார்க்கும்போது படவடன்னு வருது. எது அந்த தொப்புல மூடு பொம்பளை ஆமா தொப்புல பார்த்தோம்னா கை கால் உதறதோ நாவே வடவடங்குது. மாமா எனக்கு என்ன குறைச்சல்? ஆளுல குறைச்சலாம் இல்ல என் அழகுல குறைச்சலாம் ஆத்தாடி இல்ல என் சொலகுல குறைச்சலாம். அது இருந்தாத்தே ஊரவே புடச்சு போட மாட்டேன். நீங்களும் பெட்டிக்கார அப்படியே ஒரே கிளியா கிழிச்சு போடுவீங்க. வாய்ப்பு கொடுத்து பாரு குமரிப்புருவான். அன்னத்துல குறைச்சலாம் என் கிண்ணத்துல குறைச்சலாம். உன் கிண்ண நெளிஞ்சு வச்சாமல நீ விளம்பரத்தை குறைச்சுக்கிட்டு பேசாம உட்காரியாம இல்ல ஊரை வச்சு கடிக்கலாம்னா நெளிஞ்சு வச்சுட்டாங்க. மாமா மனசே சரியில்லைங்க. ஏய் நல்லா தாத்தா இருக்கு உனக்கு. ஒரு காலத்துல ஆம்பளைய பார்த்து அம்பிட்டு ஆசை வந்துச்சு. நார பயில பாம்பளை ஆசையை வெறுத்துட்டேன். என்ன காரணம்? தண்ணிய போட்டு மடார் மடார் மடார்னு அடிக்கிறேன். அப்புறம் நான் உடனே சாம்பிராணியை விடுவாங்க கல்யாணம் பண்ணி. அதுக்கு தான் கல்யாணம் பண்றது. எதுக்கு மடார் மடார் அடிக்கிறேன்? ஆமா கொஞ்சம் நைவா அடிக்கணும். நான் ஐயோ அடிச்சாதே தனியா போட்டு தூங்கிறியா அப்படி சரியில்லைன்றீங்கல்ல. மாமா பாலச்சந்திர மாமா சொல்லுமா. என் இதுல எதை பார்த்து மயங்கினீங்க? உன் தொப்புல பார்த்தேன். என்ன கொள்ள போய் கொலையை போட்டு ஆட்டிருப்பேன் போலே. பேசலாமே மோரே பாரு போறேன். இந்த கருவே குருகுருன்னு வாங்குறேன் அவன் விட்டுக்கிட்டு ஆட்டணும் மனசா என்ன தொப்புலா இல்ல மல்லாங்கிற கம்மாயடி. அடியே என்ன ஓடுற காலை வெட்டினா ஆலயங்கிற பையன் போல. ஐயோ ஐயோ சிவசிவா நாளைக்கு போய் திருஷ்டி சிட்டி போடணும். அவங்க எல்லாம் பழைய மெம்பரா யாரு? சிவசிவான். அடி வாடி பூரா கெட்டவனே வாடி. அந்த மூஞ்சியை காமிக்க தள்ளுங்க. என்னப்பா என்ன சரக்கு சாப்பிட்டானே அடே சொப்பன சுந்தரி. டேங்க அப்பா ஆளு கிண்ணு கிண்ணு இருக்கு. என்னவா பூரா என் மாமைங்களுக்காத்தான். எந்த மாமைங்களுக்கு? முன்னாடி உட்காந்து நம்பி போயிடாது. எப்படியே கிட்டித்தான் அடிச்சுக்கிட்டு சாகணும் நீ. யாரு நீ வேற ஏண்டி கிட்டி அடிக்கிறாங்க? பூரா செயல்பாடு பூராமே இதுல சார் பொம்பளெல்லாம் எடுத்துக்காட்டே நீந்தான். உன்னை பார்த்தோன்னே எனக்கே போறாமையா இருக்கு. ஏண்டி அழகா பாவடை தாவணி உடுத்தி இடத்துக்கு எப்படி இருக்கு பதிவா? ஏண்டி என்னடே மனசே சரியில்லை. ஏன் உனக்கு மனசு சரியில்லாம போகுது? அழக படைச்ச ஆண்டவன் சொலக படைச்சு சொலகே வேண்டாம் தான் சொல்றேன். அழகு மட்டும் இருந்தா போதும். சரியா? சொலகுனால பல பல பிரச்சனை எல்லாம் வருது. பிரச்சனை வந்தா வேண்டாம்னு சொல்றேன். அது உனக்கு ஆமா. அதனால எனக்கு ஒரு சந்தேகம். தொடாத. ஏன் தொட்டா? தொட்டாலே எனக்கு ஒரு மாதிரியா கென்னு இருக்கு உனக்கு. அப்பா ஜாக்கெட்லாம் எங்க தைக்கிற? நீ எங்க தைக்கிற? அதான் டைலர் தான் தப்ப. நீ எங்க தைக்கிற? நான் கொத்தனார் கொடுத்து தைக்கிறேன். நானும் டெய்லர்ட்ட தாண்டி அளவு சரியா கொடுத்தப்பேன். அளவெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். வேற எங்க நீ விரல விட்டு பாரு. எங்கனையாவது போகுதா மட்டும் பாரு பாப்பா. சொல்லு. அளவெல்லாம் கொடுக்காம நேர டெய்லர் கடைக்கு போய் பூராத்தி அவுத்து போட்டு விரிச்சுக்கிட்டு படுத்துருவேன். எதுக்கு? அளவெடுக்கத்த. சரி. என்னைய பார்க்க டெய்லருக்காரு ஒத்தாட்டி அடி. உன்னை பார்க்க 2 அடி அடிக்க. என்னைய பார்க்க 3 அடி அடி. உன்னை பார்க்க அதோட தண்ணி வந்துடும். தண்ணி உன் வாயில வருது. துணிடி நீ வர முடியும். திரும்ப விடுவதில்ல. ஏங்கப்பா கூந்தல் நீளமா தொங்குது. என்ன தைக்கிறியா? ராதா என்ன என் மண்டையில உள்ள மசரை கேக்குறியா? மண்டையில மட்டுமா அம்பிட்டு நீளம் வெள்ளக்க மறுச்சு போயிடும். சக்களத்தி முகரைய பத்தியா? முகரைய இல்ல இவ்வளவு அழகா சைனிங்கா வச்சிருக்கி. என்ன தேய்க்கிறேன்னு கேட்டா பதில மட்டும் சொல்றேன். மேடைக்கு பலவலன் இருக்கு. நல்லா வாசனை கமகமன் இருக்கு. என்னத்தை கூட தேய்க்கிற? இப்பெல்லாம் கமகமன் தான் இருக்கும். அப்பதான் காலையில பார்த்தாவில தெரியும். ஏன் கன்றாவியத்தை விடிய விடிய பார்த்தமான அப்பெல்லாம் நினைக்க மாட்டாங்க. இல்ல நம்ம மக்கள் தானே. நம்ம மக்கள். ஆமா ஆமா. இன்னைக்கு கண்ணு கட்டுமா காவலுக்கு போகணுமா? பாடிங்கிட்டு நம்பிராஜப்ப சொல்லிட்டு காவல் பார்க்கவே பிடிக்கல. ஏன் பிடிக்கல? எனக்கு என்னன்னே தெரியல. பிடிக்கலங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாத. காவல் பார்த்தா தான் நம்மளுக்கு வேலை. அது இல்லடி. காவல் பார்க்கறது அப்புறம். இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? விடியறதுக்குள்ளாக 6 மணிக்குள்ளாக மல்லாங்கண்ண ராம்பலைகளுக்கு நான் பிள்ளை பார்க்கணும். எத்தனை டிக்கெட்டுக்கு இருக்குமா? எத்தனை பேர் வந்தாலும் அதுல அந்த 101 கொடுத்துச்சு பாரு கல்லட்டு தாயலு. அதுக்கு புள்ள வைத்தா அது சாயல்லே காமிக்கல. நீ மாமாடி ஓமாடு. எங்க மாமா என்ன கலர் சட்டை போட்டுருக்காரு? ப்ளூ கலரு. ஊதா கலர் துணி. ஆமா. சரி 7 பேர் இருக்கிறாங்க. ஆமா. 7 பேர்த்துல அந்த அவரை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன். எவர? அவர்தான். அவர்னா எவரு? அவர் பேர்ல சொல்லி எவரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் இங்க புள்ள பக்கணும். புள்ள பக்கம் நான் என்ன பண்ணணும்னு கேக்குறேன். நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணுடி. நல்ல வேலை இல்ல. இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு மாறவா? கூடிய சீக்கிரம் பண்ணிடுறேன். கவலைப்படாத. அதனால அம்மா வர மாதிரி சத்தம் கேக்குது. அம்மா வந்தாங்கன்னா
இடத்துக்கு தலைவி வராங்க. ரொம்ப மதிப்பு மரியாதை நடந்துக்கணும். சரி. அம்மாட்ட ஏதாவது ஏடாவமா பேசினா அம்மாட்ட சொல்லி வேலையை விட்டு நிக்க சொல்லிடுங்க. எனக்கு ஏற்கனவே 55 பேர் நீக்கி இருக்காங்க. கொஞ்சமா சொல்ற அம்மா ரொம்ப சத்தம் கேக்குது. கூப்பிடி பார்க்கலாம். தொப்புல முதல்ல மூடு முதல்ல. அம்மா இதே பார்க்காதடி. உரக்கேரி மாதிரி. மகா வாங்கம்மா. இந்த புண்ணியமான கல்யாணம் பண்ண புண்ணியவதியா இருந்தா கேட்கிறேன் நான். இந்த அம்மாவுக்கு கோடி புண்ணியம் கும்பிடணும். எப்படி வச்சு பயிரை வைக்குதோ. வணக்கம்மா. ஒரே ஆட்டமா இருக்கு, ஒரே கொணட்டலா இருக்கேன். இருக்கணும்ல, நீங்க வந்துட்டாலே அப்படித்தான். அப்படியா? கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? எப்படிமா? கொணட்டி குழம்பு வச்சாலாம், கொதிக்காம இறக்கி வச்சாலாம். ஏன் சொல்றீங்க? ரொம்ப கொணட்டுறீங்க. உங்ககிட்ட இருந்து எங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு நாங்க பெரிய பாடுபட வேண்டியதா இருக்கேன். அப்படியா? ஆமா. நிஜமாவா? ஆமா. இப்படி எல்லாம் அதையும் நீங்க அதே எங்க பிள்ளைங்க எல்லாம் பாவம் இல்லையா? ஆத்துட்டு போகணும், காசு கொடுக்குறவங்க லேசா பார்த்தா என்ன மோசம். ஆமா, அவ யாரு தெரியுமா? தொட்டா ஏண்டி எனக்கு தொட்டாலே 108 டிகிரிக்குன்னு நிக்கும். தொட்டானா பொம்பளைங்க தொட்டாவா இல்ல மத்தவங்க? யாரு தொட்டாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்படியா? எங்க ஐயோ கடவுளே கடவுளே. இடத்துக்கு தலைவினா சரிம்மா, அம்மா நான் தொடலாம், மத்தவங்க தான் அப்படியே தொடக்கூடாது. தொடாதீங்க, ஒரு மாதிரியா தொட்டா என்ன கேக்குறேன்? என்ன தொட்டா என்ன? தொட்டா என்ன பதத்து போயிடுதா?
சரி அப்படிலாம் இருக்கட்டும். விளையாட்டு சாம்பாடு கொடுத்துட்டாலும் திரும்பி பாருங்க. அழகா இருக்கு. இந்த இயற்கைக்கு காரணம் என்ன? என்ன காரணமா? வர்ணக பகவானுடைய வர்ணம் இல்ல அப்படின்னா நமக்கு அந்த இயற்கைக்கு வேலையே கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த இயற்கையை அழிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. தெரியுமா? சொல்லிட்டு ஒரு திட்டம். ஏன்னா மதுரையில இருந்து அங்க ஒரு 15 கிலோமீட்டர்ல தொலைவுல ஒரு 48 கிராமத்தை பெயர்த்து எடுத்து அண்ணே டேய் தம்பிலா நாங்களும் வர்றோம்டா. என்னடா பேசுறீங்க? நீங்களா பேசிட்டு இருக்கீங்க, நாங்களும் வர்றவாங்க சேர்ந்து பேசும். சொல்லுங்கம்மா. அதனால இந்த இயற்கை அழிக்காம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இயற்கை நம்ம மேற்கொண்டு மரம் வளர்க்காட்டியும் வளர்ந்த மரத்தை வெட்டாம இருந்தாவே போதும். அதனால என்ன என்னமோ ஒருத்தனுக்கு வாக்கப்பட்ட மாதிரி ரொம்ப அன்னுண்ணியமா இருக்காளே. அதனால இந்த இடத்த பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பூத்து குழுங்கும் சோலைகளும் அருவிகளும் மலைகளும் பூவி திரியும் குயில்களும் தோகையில் இருட்டாடும் மயில்களும் பார்ப்பதற்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு நல்லா கிண்ணுன்னு இருக்கு. பெண்கள் மனசு சொல்றீங்க. திறந்து காட்டுறேன். இங்க மட்டும் காட்டாத, பாத்துட்டு போட. அதனால இந்த இடத்த பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா? எல்லாரும் சேர்ந்தாலே அங்கே குதூகலம் பிறந்து விடும். குதூகலம் பிறந்த அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அப்படியே காலை முன் வச்சு ஒரு காலை பின் வச்சு குனிஞ்சு கைய ரெண்டி ஒண்ணு சேர்த்து அப்படி அடிப்பாங்க பாரு, சுத்தி சுத்தி குனிஞ்சுக்கிட்டு கும்மி. பெண்களுக்கு உரியது கும்மி, ஆண்களுக்கு உரியது ரம்மி. இப்பெல்லாம் பெண்களும் சேர்ந்துதான் விளையாடுறாங்க வீட்டுக்குள்ள. சரிங்களா? அதனால அடிப்போமே.
பேசுறீங்க பேசுங்க ஆனா மைக் வந்து பேசுங்க. தன்னை நானே 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 அம்மா தன்னை நன்னே நானே நன்னே தன்னை நானே 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 அம்மா தன்னை நன்னே தானே நன்னே தன்னை நானே அம்மா தன்னை நன்னே தானே நன்னே தன்னை நானே இப்ப நான் பாடுவேன். இல்ல இல்ல காலையில அத சொல்றேன். நான் பாடுவேன். சரி, நீங்க ரெண்டு பேரும் ஓடுறீங்க. 5000 ரூபாய் நோகாம நாங்கெல்லாம் வாங்கிட்டு ஆட்டோவுக்கு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போறோம். பாடுவாங்க, நாங்க புரிய புரிய ஆடிட்டு போறோம். அம்மா ராதாச்சேவி இங்க வாங்க. சொல்லுங்கம்மா. இந்த முதல் சொன்னீங்க பாத்தீங்களா, என்னம்மா? 5000 ரூபாய். அம்மா அது மட்டும்தான். அது மட்டும்தான். இந்த ஆட்டோவுக்கு இந்த காருக்கு அதுக்கெல்லாம் நான் கேட்கறது கிடையாது. மயில்ல ஏறி போய் மயில் நசுங்கிடும். சொல்லுங்கம்மா. முருகப்பெருமான் மயில். உலகமே கட்டி காக்கக்கூடியவர் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். உலகமே இந்த மயில் வேற மயிலுக்கு ஒண்ணாகாது. என்ன சொல்றேன், புராணம் பேசு. நான் வெள்ளமா கட்டையடி போய் இந்த படையப்பா வந்துருக்குறாரு. என்னைய போட்டியா கஞ்சி காய்ச்சி சிவனேன்னு கிடக்குறேன். சிவனேன்னு இருக்க முதல்ல. ஆமா, 6 படையப்ப வந்திருக்கிறாரு. அவர் நீங்களும் என்ன பேசிக்கிட்டாலும் சரிங்கம்மா, எங்களை ஆள விட்டுருங்க. இப்ப நாங்க என்ன 2 பேரும் பாவடை அவுத்துக்கிட்டு ஆடணும். நீங்க பாடுங்க, நான் அவுக்குறேன். நீங்க ஆடுறீங்களா? குறிஞ்சியிலே பூமளந்து குளுங்குதடி தந்தானே. தந்தானே
உடனே கனவுல வந்து வேலை எடுத்து குத்துவார். என் கடனை அடைக்கிறியா இல்லையா ஆமா அப்படின்னு சொல்லிடுவார். ஆமா. அதனால கந்தனுக்கு கடை வைக்க கூடாது. கந்தனை போய் உள்ளர வேண்டுமோ. கண்டிப்பா. மதிக்கத்தக்கவர்கள் யாராவது வந்தால் மரியாதை கொடுத்து என்னை கூப்பிடணும். சரிங்க. மத்தவங்க தான் நீ வந்து நான் பாத்துக்கிறேன். மூணாவது அவளை விடவே மாட்டேமா, சோழியை முடிச்சு கொடுப்பா. அம்மா வரவா, போயிட்டு வர்றேன். போன் நம்பர் கொடுத்து போடி. சும்மா இருந்தா வீட்டை பக்கம் அது போன் நம்பர் கொடுத்து போ. போன் நம்பர்லாம் தரமாட்டேன். அப்ப எப்படி விடுதலை வருது? வேணும்னா ரூம் நம்பர் சொல்லு. வணக்கம். வணக்கம்.